இதெல்லாம் உண்மையா என்று எனக்கு இன்று ஒரு சந்தேகமாக இருக்கிறது. காந்தி பென்சில் கம்பெனியின் அதிபரும் நகரத்திலே மிக்க செல்வாக்கு உள்ள ஸ்ரீமான் தியாகராஜன் அவர்கள் இந்த ஏழை பெண்ணான என் வீட்டில் வந்து தேநீர் அருந்த ஒப்புக்கொண்டது சாதாரணமாக நடக்கக்கூடிய சம்பவமா? என்னை ஒரு பொருட்டாக மதித்து இவ்வளவு பெரிய கௌரவத்தை அளித்ததற்கு நான் என் நன்றியை எப்படி தெரிவித்துக் கொள்வது என்றே விளங்கவில்லை என்றால் மிகவும் பாசமாக. அழகுமிக்க மாயாவின் வாயினின்று வந்த புகழ்ச்சி தியாகராஜனது சிந்தையை கிறுகிறுக்க வைத்தது. நான் என்ன அவ்வளவு பெரிய பிரபல மனிதனா? தாங்கள் என்னை வீணாக புகழாதீர்கள் என்றான் உற்சாகமாக சிரித்து கொண்டே. உங்களது பெருமை உங்களுக்கு அதிகம் தெரியாதிருப்பதில் வியப்பில்லை. விளையாடுபவர்களை காட்டிலும் வேடிக்கை பார்ப்பவர்கள்தானே பந்தயத்தை அதிகம் ரசிக்கிறார்கள். தங்களது அந்தஸ்தை கண்டு மனம் பிரமித்து போயிருக்கும் ஆயிரக்கணக்கானவர்களில் அடியாளும் ஒருத்தி என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றாள் பகட்டாக. தியாகராஜன் முகமும் அகமும் பரவசம் அடைந்து போனான். அப்படியா? அப்படியானால் நானும் ஒன்று தங்களை பற்றி தெரிவிக்க விரும்புகிறேன். தங்கள் பேச்சு, தோற்றம், செய்கை ஒவ்வொன்றிலும் கலையின் பரிபூரண ஒளி வீசுகின்றது. அழகும் கலை உணர்ச்சியும் ஒருங்கே வாய்ந்த பெண்மணியை இன்றுதான் முதல் தடவையாக நான் சந்திக்கின்றேன். தங்களது நட்பு கிடைத்ததை பற்றி நான் மிக்க பெருமைப்படுகிறேன் என்றான் உல்லாசமாக, சிறிது துணிவுடன். நாணத்தினால் லேசாக சிவந்த தன் முகத்தை கொஞ்சலாக ஒரு முறை மாயா குலுக்கினாள். பிறகு, வியாபாரத்திலே ஈடுபட்டவர் என்பதும் மிகவும் கடினமான உள்ளம் படைத்தவர் என்றும் எண்ணியிருந்தேன். ஏது, நீங்கள் பெரிய ரசிகராக இருக்கிறீர்களே. என்னை வெகுவாக புகழ்ந்து கலைராணி என்று மறைமுகமாக அழைக்கிறீர்கள். அதற்கு பதில் தங்களை நான் ரசிக மன்னர் என்று வெளிப்படையாக கூறிவிடுகிறேன். அந்த பெயர் தங்களுக்கு ஓரளவு பொருத்தம் கூட. ராஜன் என்ற தங்கள் பெயரை மன்னன் என்று பசுந்தமிழில் மாற்றி அமைக்கலாம் அல்லவா என்று கேட்டுவிட்டு பச்சிளங்குழந்தை போல் சிரித்தாள். தமிழின் மீது தங்களுக்கு மிக்க விருப்பம் உண்டோ என்று தியாகராஜன் அவளது அழகிய முகத்தை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு வினவினான். அழகான எந்த விஷயங்கள் மீதும் எனக்கு மிகவும் விருப்பம் உண்டு. உண்மையை சொன்னால் தாங்கள் என்னை ஒரு பைத்தியக்காரி என்றுதான் எண்ணிக்கொள்வீர்கள். தங்கள் கம்பெனியில் உற்பத்தி செய்யும் பென்சில்கள் மீது பூசப்பட்டுள்ள அழகிய சிவப்பு வர்ணம் எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் அவைகளை உபயோகிக்காவிட்டாலும் அந்த ஒரு காரணத்திற்காக அவைகளை பத்திரமாக சேர்த்து வைத்திருக்கிறேன் பாருங்கள் என்று கூறிவிட்டு மின்னலை போல் உள்ளே சென்று ஒரு தந்த பெட்டியை எடுத்து வந்து அவன் முன் திறந்து காட்டினாள். உங்களுக்கு இந்த வர்ணம் இவ்வளவு பிடிக்கிறதா? அடடா, சாதாரண பென்சில்களை இவ்வளவு உயர்ந்த தந்த பெட்டியில் பத்திரமாக சேர்த்து வைத்திருக்கிறீர்களே என்று சிறிது ஆச்சரியத்துடன் கேட்டான் தியாகராஜன். உங்களுக்கு இவைகள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். இவைகள் மிக அரிய பொக்கிஷம் போல் தோன்றுகின்றன. ஏனெனில் இவைகளை தயாரிக்கும் அந்த பிரபல மனிதன் மீது எனக்கு அவரை பாராமல் இருக்கும்போதே இத்தனை மதிப்பு என்றால் உணர்ச்சி வசத்தில் பேசுகிறவள் போல் அவளது அதரங்கள் லேசாக துடித்தன. கண்களில் மெல்லியதாக கண்ணீர் திரை ஒன்று படர்ந்தது. அதை கண்ட தியாகராஜனுக்கு என்ன பதில் கூறுவதென்றே தோன்றவில்லை. நூதனமான ஒரு இன்ப உணர்ச்சியில் அவன் உள்ளம் கட்டுக்கடங்காது துடித்து கொண்டிருந்தது. என்னை வெகுவாக பாராட்டி எனது சிறுமைகளை உணரச் செய்கிறீர்கள் என்றான் முடிவில் பதிலுக்கு. புகழ்ச்சியே அல்ல, என் உள்ளத்திலே பொங்கி நிற்கும் உண்மை என்று கூறிவிட்டு பெருமூச்சு விட்ட மாயா அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். அதற்கு பின் வெகு நேரம் பல பொது விஷயங்களை பற்றி நேரம் போவது தெரியாது இருவரும் சம்பாஷித்து கொண்டிருந்தனர். பலவாறு சிந்தித்து கொண்டு நின்ற தியாகராஜன் ஜன்னலில் நின்று திரும்பி ஆசனம் ஒன்றில் போய் உட்கார்ந்து கொண்டான். மாயாவை போல் இவ்வளவு இனிமையாகவும் மனதை களிப்பூட்டும் வகையிலும் தமயந்திக்கு பேசவோ நடந்து கொள்ளவோ ஏன் தெரியவில்லை என்று தனக்குள்ளே எண்ணி பார்த்த அவனுக்கு தமயந்தி மீது காரணமற்றதொரு கோபம் ஏற்பட்டது. அதிகம் படித்துவிட்ட கர்வம் என்று தனக்குள்ளே மெல்ல முணுமுணுத்தான். இது நாள் வரை அவன் தமயந்தி பால் பாராட்டாத ஒரு சிறு குறை அன்று இரவு அவன் மனதை வெகுவாக உறுத்தியது. தோகை மயில் அசைவதைப் போல் மாயா பக்கத்தில் நடந்து வருவதை ஒரு உல்லாசமாகவும் அழகாகவும் காண்கிறதே. என்ன இருந்தாலும் தமயந்தியின் கால் ஊனம் மறந்துவிடக்கூடிய விஷயமல்ல என்று பலவிதமான சிந்தனைகள் அவனை குழப்பி கொண்டிருந்தன. இரவு போஜனத்தின் போது காந்திமதி, என்ன ராஜா, இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கியே, பசிக்கலையா? உடம்புக்கு ஏதாச்சும் என்று கவலையுடன் வினவினாள். ஒன்றுமில்லை அத்தை, ஆஃபீஸில் இன்று அதிக வேலை, ஒரே களைப்பாக இருக்குது என்று பதிலளித்த தியாகராஜன் மனதில் அந்த கேள்வி சுருக்கென தைத்தது. ஏதோ பெரிய குற்றம் செய்துவிட்டவன் போல் அவன் அத்தையின் முகத்தை ஏறிட்டு பார்க்கவும் கூசியவனாக எழுந்து கையை கழுவிக்கொண்டு அவசரமாக மாடிக்கு சென்று விட்டான்.
அறையை அடைந்ததும் விளக்கை படக்கென அணைத்துவிட்டு தொப்பென படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டான். தமயந்தி மீது ஏற்பட்டது போன்ற அதே காரணமற்ற ஒரு எரிச்சல் அத்தை மீதும் அது சமயம் அவனுக்கு ஏற்பட்டது. சுதந்திரமான அவன் வாழ்க்கையிலே அனாவசியமாக குறுக்கிட்டு அவனது சந்தோஷத்தை நாசப்படுத்த வந்தவர்கள் போல் அவ்விருவரும் அவனுக்கு தோன்றினார்கள். அவர்கள் இருவரது பிணைப்பினின்று தப்ப முடியாது தவிக்கிறவன் போல் ஒரு உணர்ச்சி ஏற்படவே மிகவும் வெகுண்ட தியாகராஜன் போர்வையை பரபரவென இழுத்து தன் முகத்தை மூடிக்கொண்டு தூங்க முயற்சித்தான். ஆனால் மாயாவின் நினைவு அவனை தூங்க விட்டால்தானே? கடும் புயலை போல் மிக்க வலிமையுடன் திடீரென்று மனித உள்ளத்தை தாக்கும் இந்த தனிப்பட்ட பாசத்திற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இருந்ததும் இல்லை, இருக்கப் போவதும் இல்லை. வேதாந்த மனப்பான் மிக்கவர்கள் இதை விதி என்றும், பகுத்தறிவு நம்பிக்கை கொண்டவர்கள் இதை மோகனம் என்றும் வெவ்வேறு பெயர்களால் அழைத்தாலும் இதனால் விளையும் பயன் ஒன்றேதான். புயல் போன்ற தன் அபார சக்தியினால் மனித உள்ளத்தை கலக்கி அறிவை மழுங்கச் செய்து விடுவதால் இப்படியும் நடக்குமோ, இவனா இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான் என்று அதிசயிக்கும் அளவு பல நிகழ்ச்சிகளை உண்டு பண்ணிவிடுகின்றன. மாயாவுடன் நெருங்கி பழகி வந்த தினங்களில் தியாகராஜன் முற்றிலும் புதிய மனிதனாக மாறிவிட்டான். இந்த புதிய பாசம் அவனது சிந்தனையை சதா வியாபித்து கொண்டிருந்ததனால் தொழில், தன் கடமை முதலிய எல்லாம் அவனுக்கு அறவே மறந்து போயின. திடீரென்று அவனிடம் காணப்பட்ட மாறுதலடைந்த நடத்தையை அவனது சுற்றத்தார்கள் கவனிக்காதிருக்கவில்லை. அமிர்தம், நமச்சிவாயம், மோகனா முதலியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மன மாறுதலை மிக விரும்பி அதற்கு முன்கூட்டியே ஏற்பாடு செய்தவர்கள். அதனால் தாங்கள் முயற்சி வெற்றி பெற்று விட்டதைக் கண்டு உள்ளம் பூரித்து போனார்கள். எவ்வளவோ உயர்வாக மதித்து வந்த அண்ணன் நேர்மையற்ற ஒரு பாசத்திற்கு இலக்காகி தன் கடமை நின்று தவறி கொண்டிருப்பதை உணர்ந்த விஜயா மனம் புழுங்கி போனாள். தன் அருமை தோழியின் நிலையை எண்ணி அவள் வெகுவாக வருந்தினாள். இதற்கு காரணகர்த்தாக்களாக இருந்த தன் தாய், மாமன், தங்கை மூவர் மீதும் அவளுக்கு ஏற்பட்ட கோபமும் வெறுப்பும் கொஞ்ச நஞ்சமல்ல. தமயந்தியால் முதலில் இதை நம்பவே முடியவில்லை. தியாகராஜனது மாசற்ற நடத்தையில் அவள் பூரண நம்பிக்கை வைத்திருந்தாள். உண்மையை கண்கூட கண்டபொழுது அவள் மனம் பெரும் அதிர்ச்சியை அடைந்து போயிற்று. களங்கமற்ற அவளது அன்பை திஸ்கரித்துவிட்டு தன் செய்கையை பற்றி சிறிதும் அவன் கவலைப்பட்டவனாக தோன்றவில்லை. தனது அபூர்வமான நடத்தை தமயந்தின் உள்ளத்தை எவ்வளவு நோகச் செய்யும் என்பதையும் அவன் சிந்தித்து பார்க்கவே இல்லை. தன்பால் அவனுக்கு திடீரென ஏற்பட்டிருந்த மன மாறுதலை எண்ணி அவள் உள்ளம் படாத பாடுபட்டது. தன் மதிப்பை அதிகம் போற்றும் அவள் தனது துயரத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள சிறிதும் விரும்பவே இல்லை. அதனால் அவள் தன் சிநேகிதி விஜயாவிடமோ அத்தை காந்திமதியிடமோ இதை குறித்து பேசவே இல்லை. மௌனமாக பார்த்தும் பாராதவள் போல் இருந்தாலும் துயரத்தின் சுமையை தாளாது அவள் உள்ளம் வேதனையில் துடித்து கொண்டிருந்தது. கடந்து போன இன்ப நினைவுகளால் தன் உள்ளத்து வேதனையை அதிகரிக்கச் செய்த அவனது பங்களாவை அவள் பார்க்கவும் விரும்பவில்லை. ஆகவே வழக்கம்போல் விடுமுறை தினங்கள் அவர்களுடன் உல்லாசமாக கழிக்க அங்கே செல்வதை அடியோடு நிறுத்தி கொண்டு விட்டாள். காந்திமதி அம்மாள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். எவ்வளவோ சிரமப்பட்டு வளர்த்து மனிதனாக்கி மேம்பாடடைய செய்திருந்த தியாகராஜன் தன் கண்முன்னே காமதூதரனாகி நெறி தவறி போய் கொண்டிருப்பதை காண அவளால் சகிக்க முடியவில்லை. மாயாவின் அன்பிற்கு முன் அவனுக்கு அந்தஸ்து, செல்வம், கடமை எல்லாம் திருணமாக காணப்பட்டன. அவனுடன் நெருங்கி பழக துவங்கியதிலிருந்து அவனது சொந்த செலவுகள் 1ற்கு 100 மடங்காக அதிகரித்து விட்டிருந்தன. நகைக்கடையிலிருந்தும் துணிக்கடைகளிலிருந்தும் அடிக்கடி பெரும் தொகைகளுக்கு பில்கள் அவனது பெயருக்கு வந்த வண்ணம் இருந்தது. ஒரு சிறு விஷயத்திற்கும் காந்திமதி அம்மாளிடம் கலந்து யோசிக்கும் சுபாவமுடைய அவன் இப்பொழுதெல்லாம் தன் அத்தையிடம் தன் காரியங்களை பற்றி பேசுவது கௌரவக்குறைவாக எண்ணினான். அவனது தோற்றத்திலும் மிக்க மாறுதல் ஏற்பட்டிருந்தது. ஆடை அலங்காரத்தில் ஆடம்பரம் இன்னும் அதிகரித்து விட்டிருந்தது. மிதமிஞ்சிய கேளிக்கை நிறைந்த வாழ்க்கை அவனது ஆரோக்கியத்தை சிறிது குலைத்து விட்டிருந்தது. இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு காந்திமதி அம்மாளால் வெகு நாட்கள் வரை வாழ இருக்க முடியவில்லை. அமிர்தம் வந்து குடியேறிய பின்பு வீட்டில் அப்போதைக்கப்போது நிகழ்ந்த சிறு குழப்பங்களில் நமக்கென்ன என்று ஒதுங்கி போவது போல் இந்த விஷயத்தை அவள் அசட்டை செய்ய விரும்பவே இல்லை. தன் கண்ணின் கருமணி என வளர்த்த தமயந்தியின் இன்ப வாழ்க்கையை ஒரேடியாக கவிழ்த்துவிட்ட தியாகராஜனது துரோகச் செயலை எல்லை மீறி விடும் முன் நன்கு கண்டித்து புத்திமதி கூறி திருத்த வேண்டியது தன் கடமை என்று அவள் நம்பினாள். இந்த மாதிரியான அசந்தர்ப்பமான சமயத்தில் தன்னுடன் ஒத்திருந்து ஆலோசித்து நிலைமையை சமாளிக்க முயற்சிக்காது கோழை போல் விலகி கொண்டு சென்ற தமயந்தின் விசித்திரமான மனப்போக்கு அவளுக்கு அவ்வளவாக பிடிக்கவே இல்லை. ஒருவரிடமிருந்து ஒருவர்
விலகி கொண்டு செல்லும் இந்த 2 பேரையும் ஒன்று சேர்த்து அவர்கள் வாழ்வை வளமாக்குவது தன் முக்கிய லட்சியம் என்று தீர்மானித்த காந்திமதி அதற்கு மேல் காலதாமதம் செய்யவில்லை. பல தினங்களுக்குப் பிறகு அருணோதய ஆசிரமத்தின் வாயிலில் வந்து நின்ற பெரிய காரை கண்டதும் தமயந்தியின் உள்ளம் உணர்ச்சி வசத்தில் படபடவென்று துடித்து கொண்டது. டக் டக் என்று உடனடியாக சப்திக்கப் போகிற அந்த பழக்கப்பட்ட பாதரட்சைகளின் ஒலியை எதிர்பார்த்த வண்ணம் அவள் வேண்டுமென்றே புஸ்தகத்தை படித்து கொண்டிருப்பவள் போல் தலை குனிந்து கொண்டிருந்தாள். சப்தமிடாது உள்ளே வந்து எதிர்ப்புறமாக ஆசனம் ஒன்றில் உட்கார்ந்து கொண்ட காந்திமதி தான் வந்திருப்பதை அறிவிக்க விரும்புகிறவள் போல் லேசாக ஒரு முறை இருமினாள். புஸ்தகத்திலிருந்து திடுக்கிட்டு நிமிர்ந்த தமயந்தி, பெரியம்மா நீங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று வியப்புடன் வரவேற்றாள். நீதான் எங்கள் அனைவரையும் அடியோடு மறந்துவிட்டாய். நான் உன்னை எப்படி மறக்க முடியும்? பெற்றெடுத்தவள் என் தங்கச்சி என்றாலும் வளர்த்து விட்டதனால் பாசம் கிடந்து அடிச்சிக்குது. பார்த்து விட்டாது போகலாம்னு வந்தேன் என்றாள் காந்திமதி. இதை சொல்லி முடிக்கும் முன் அவளது குரல் துக்கத்தில் தடைப்பட்டது. பெரியம்மா, தங்களை நான் மறப்பதா? அவ்வளவு பெரிய பழியை அபலையான என் மீது சுமத்துவது தர்மம் அல்ல. நான் உங்கள் அனைவரையும் பார்க்க அஞ்சி இப்படி மறைமுகமாக ஏன் வாழ்கிறேன் என்பதை தாங்கள் அறிவீர்கள். அதை பற்றி பேசினாலும் என் உள்ளம் துக்கத்தை தாளாது 2ஆக வெடித்துவிடும் போல் வேதனையாக இருக்கிறது என்றாள் தமயந்தி. சொல்லும்போது கண்களில் கசிந்த நீரை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள். தமா, படித்தறிந்த புத்திசாலியான நீ கூட இப்படி நடந்துக்கிறது நல்லவே இல்லை என்று சிறிது கோபத்துடன் அதட்டினாள் காந்திமதி. பெரியம்மா, நீங்கள் சொல்வது விளங்கவே இல்லை. இந்த நிலையில் நான் செய்யக்கூடியது என்ன இருக்கிறது என்று துக்கத்துடன் கேட்டாள். படித்த புத்திசாலி பெண்ணாக இருந்தும் நீ பெரும் கோழையாக இருப்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது. ராஜாவை கண்டித்து புத்தி சொல்லி திருத்த வேண்டியது உன் கடமை இல்லையா? ஏன் உரிமையும் கூட. அதை விட்டு என்று காந்திமதி சினத்துடன் படபடவென்று மேலே பேசும் முன், பெரியம்மா, உங்கள் உணர்ச்சிகளை நான் பெரிதும் மதிக்கிறேன். என்மேல் ஏற்பட்ட அனுதாபத்தினாலும் என்மேல் தங்களுக்கு எப்போதும் உள்ள பிரிக்க முடியாத பாசத்தினாலும் தாங்கள் என்னை இவ்வாறு கோபித்து கொண்டு பேசுகிறீர்கள். அதனால் பாதகமில்லை. ஆனால் நீங்கள் தன்னிடம் எதிர்பார்க்கும் இந்த காரியத்தை என்னால் ஒரு நாளும் செய்ய முடியாது என்றால் தமயந்தி மிக்க பிடிவாதமாக. ஏன் என்று காந்திமதி மிகவும் ஆத்திரத்துடன் அதட்டி கேட்டாள். ராஜாவின் முகத்தை கூட நான் பார்க்க விரும்பவில்லை. அவ்வாறு இருக்கையில் அவருடன் இதை பற்றி நான் எவ்விதம் தர்கித்து பேசி முடிவு செய்ய முடியும் என்றால் மிகவும் நிதானமாக. சீ, இது வீண் பிடிவாதம் என்று தடுத்து கொண்டாள் காந்திமதி. தமயந்தி அவளை பார்த்து சோகமாக ஒரு புன்னகை செய்துவிட்டு பேசலுற்றாள். பெரியம்மா, இதை வீண் பிடிவாதம் என்று தாங்களே கூறுவதை என்னால் நம்ப முடியவில்லை. கடந்து போன தாங்கள் துயர வாழ்க்கையை பற்றி நான் பேச விரும்பவில்லை என்றாலும் என் உணர்ச்சிகளை தாங்கள் நன்றாக புரிந்து கொள்ளும் நிமித்தம் உங்களுக்கு ஒரு சிறு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 30 வருஷங்களுக்கு முன் ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவத்தை நினைத்து பாருங்கள். கட்டின புடவையுடன் ஆவேசம் பிடித்தவள் போல் வீட்டை விட்டு தாங்கள் கிளம்பி சென்றது எதற்காக? வீண் பிடிவாதத்திற்காகவா? இல்லை, உங்களது லட்சிய பீடத்திலிருந்து விழுந்துவிட்ட கணவனை அதற்கு பிறகு நேருக்கு நேர் பார்க்கவும் தாங்கள் அஞ்சினீர்கள். இப்படியும் நடக்குமா என்று மன அதிர்ச்சி அடைந்து போன நீங்கள் கலைந்து போன உங்கள் இன்ப வாழ்வை திரும்பி பார்க்கவும் பயந்து அங்கிருந்து ஓடிச் சென்றீர்கள். தங்களது தங்கையின் பெண்ணாக பிறந்து விட்டதனாலோ என்னவோ என் ரத்தத்திலும் அந்த விசித்திர மனப்பான்மை ஊறி கிடக்கிறது. பெரியம்மா, ராஜாவை பற்றி நான் எவ்வளவோ எண்ணியிருந்தேன். என் இருதய பீடத்திலே அவருக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அளித்திருந்தேன். என் ஆசையையும் கற்பனையும் சிதறி தூளாகி விழுந்து கிடக்கும் காட்சியை என்னால் திரும்பி பார்க்க இயலவே இயலாது. பிடிவாதக்காரி என்று அழைத்தாலும் சரி, கோழை என்று கூப்பிட்டாலும் சரி, பாதகமில்லை. ஆனால் ராஜாவை மீண்டும் சந்தித்து இது பற்றி பேசுவது என்பது முடியாத காரியம். தங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டவள் என்பதை அறிவேன். தங்கள் பொருட்டு நான் எதையும் மனமோந்து செய்ய முன்வருவேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் என்னை வற்புறுத்தாதீர்கள். பெரியம்மா, பெற்ற மகளைப் போல் என்னை வளர்த்தவர்களாயிற்றே, என் இருதய தாபம் தங்களுக்கு புரியாத புதிரா என்று படபடவென்று பேசிய தமயந்தி இதற்கு மேல் முடியாது தன் இரு கண்களாலும் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி அழுதாள். தமா, வருத்தப்படாதே. எவ்வளவோ மனசு கிடந்து அடிச்சுக்கிச்சு. ஆதங்கம் காரணமாக அப்படி பேசினேன் என்று தழுதழுத்த குரலில் கூறிய காந்திமதி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு தமயந்தியின் கூந்தலை வருடி ஆறுதல் கூறினாள். தமயந்தியிடம் இது விஷயமாக தோல்வி ஏற்பட்ட போதிலும் அவள் விஷயத்தை அத்துடன் விட்டுவிடவில்லை. எப்படியாவது பாடுபட்டு தியாகராஜனை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் தீவிரமாக அவளை பிடித்து ஆட்டி கொண்டிருந்ததனால் மிகவும் துணிவாக ஒரு காரியத்தை செய்துவிட்டாள். பகல் போஜனத்துக்கு பிறகு மாயா தன் அறையில் இருந்த படுக்கை மீது சாய்ந்து கொண்டு தூங்க முயற்சித்து கொண்டிருந்தாள். யாரோ உன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க, உன்னிடம்தான் பேச வேண்டுமாம் என்று தாயார் கூறியதை கேட்டதும் தூக்கம் கலைந்து எழுந்து உட்கார்ந்தாள்.
கலைந்த கூந்தலும் பவுடர் பூசாத வெளிரடைந்த முகமும் கொண்ட அந்த பெண்ணை ஏற இறங்க காந்திமதி முறைத்து பார்த்துவிட்டு அவள் நாற்காலிக்கு முன் ஒரு ஆசனத்தில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டாள். அவளை முன்பின் பார்த்திராத மாயாவுக்கு அவள் செய்கை மிக்க வியப்பை அளித்தது. தாங்கள் என்று இழுத்தாற்போல் கேட்டுவிட்டு தயக்கமாக அவள் முகத்தை பார்த்தாள். தியாகராஜனது அத்தை காந்திமதி அம்மாள். ராஜா என்னை பற்றி உன்னிடம் பேசியிருக்க வேண்டிய அவசியமில்லை. அதனால் என்னை உனக்கு தெரியவில்லை. நான் இங்கே வந்த காரியம் மிகவும் முக்கியமானது. நான் கொஞ்சம் ரகசியமாக பேச விரும்புகிறேன் என்றாள் காந்திமதி. மாயாவின் முகம் அவமானத்தினால் சிரித்து போயிற்று. தாங்கள் பேச வந்த ரகசியம் அவ்வளவு முக்கியமானதா என்று கோபத்துடன் கேட்டாள். ஆமாம், முக்கியமானது. அதனால்தான் இவ்வளவு அவசரமாக ஓடி வந்தேன். அம்மா மாயா, நீ என் வரைக்கும் தமயந்தி விஜயா இவர்களைப் போல் ஒரு குழந்தை. நான் அனுபவப்பட்டவள். என்னுடைய புத்திமதியை கொஞ்சம் தயவு செய்து கேள். ராஜாவும் நீயும் நடத்தும் இந்த வாழ்க்கை நீதிக்கும் சட்டத்திற்கும் கொஞ்சமும் ஒவ்வாதது. இதனால் உனக்கும் நன்மை இல்லையே. பாவகரமான இந்த காரியத்தை உன்னை போன்ற படித்த புத்திசாலி பெண் செய்யலாமா என்றால் மூச்சு தடுமாற உணர்ச்சி வசத்துடன். அடியுண்ட சர்ப்பத்தைப் போல மாயா சீறி எழுந்தாள். உங்களது புத்திமதிக்கு நான் இங்கே ஒன்றும் காத்து கொண்டிருக்கவில்லை. என் கோபம் எல்லை மிஞ்சிவிடும் முன் இங்கிருந்து எழுந்து போய்விடுங்கள் என்று இறைந்து கத்திவிட்டு ஆத்திரத்துடன் எழுந்து உள்ளே சென்று தன் படுக்கை அறை கதவுகளை படீரென்று சாத்தி கொண்டாள். அன்றிரவு வீடு திரும்பிய தியாகராஜன் காரின் கதவை திறந்ததும் விழுந்து விடுகிறவன் போல் அவசரமாக இறங்கி உள்ளே ஓடி வந்தான். அவனது முகம் இரத்தம் போல் சிவந்திருப்பதையும் வேட்டை நாய் போல் அவன் அடுக்கடுக்காக பெருமூச்சு விடுவதையும் கவனித்த அமிர்தம், நமச்சிவாயம் முதலியவர்கள் அவன் மிதமிஞ்சிய கோபத்தில் இருக்கிறான் என்பதை உணர்ந்து திடுக்கிட்டு ஆசனத்திலிருந்து எழுந்து குற்றவாளிகளைப் போல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அத்தை, அத்தை எங்கே என்று கர்ஜித்தான் தியாகராஜன். ஏன், உள்ளே இருக்கிறார்கள், கூப்பிட்டு கொண்டு வருகிறேன் என விஜயா பதிலளித்துவிட்டு மின்னலைப் போல் பின்கட்டிருக்க ஓடினாள். இந்த காந்திமதி அம்மாள் தியாகராஜனிடம் கோபத்தை எதிர்பார்த்திருந்தாள் என்றாலும் அவளது கால்கள் தள்ளாடின. நெஞ்சு படபடத்தது. முகத்தில் வியர்வை அரும்பியது. ஏன் ராஜா, என்ன வேணும் என்று ஹீனமான குரலில் கேட்டுக்கொண்டு ஹாலுக்குள் வந்து நின்றாள். என்னை அவமானப்படுத்த வேண்டுமென்று உங்களுக்கு எத்தனை நாட்களாக ஆசை இருந்தது? யாரை கேட்டுக்கொண்டு மாயா வீட்டுக்குள் நீங்கள் போனீர்களாம் என்று கூக்குரலிட்டு கத்தினான். நன்றாக வேண்டும் பாத்தியா என்று அமிர்தமும் மோகனாவும் தாங்கள் நயன பாஷையினால் ஒருவரை ஒருவர் அர்த்தத்துடன் பார்த்து கொண்டனர். காந்திமதியின் கர்வம் அடங்கும் நேரம் வந்துவிட்டது என்று சந்தோஷத்தில் நமச்சிவாயம் நடக்கப் போகும் யுத்தத்தை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டு நின்றான். இதுவரை மிகவும் சிரமப்பட்டு அடக்கி வைத்திருந்த காந்திமதியின் உணர்ச்சிகள் கட்டுகளை உடைத்து கொண்டு பொங்கி எழுந்தன. யாரையும் நான் கேட்டுக்கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டிய அவசியமில்லை. நெறி தவறி வெட்கமற்று உன் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் குலைத்து கொண்டு நீ பாழடைவதை நான் பார்த்து கொண்டு எவ்வளவு காலம் சும்மா இருப்பது? உனக்கு தக்க சமயத்தில் புத்தி சொல்ல வேண்டியது என் கடமை. யோசித்துப்பார், நீ செய்யும் காரியம் எவ்வளவு ஒழுங்கு குறைவானது என்று புத்திக்கு படும் என்று ஆத்திரத்துடன் சுடச்சுட பதிலளித்தாள். ஒரு காலத்தில் எனக்கு ஏதோ கொஞ்சம் உதவி செய்துவிட்டீர்கள் என்ற காரணத்திற்காக நான் உங்களது அடிமையாகிவிட்டேனோ? என் வாழ்க்கையில் தலையிட நீங்கள் யார்? உங்களுக்கு எந்த விதத்தில் உரிமை உண்டு என்று கர்ஜித்த தியாகராஜன் குரோதமும் வெறுப்புமாக தன் அத்தையை வெறித்து பார்த்தான். நான் யாரா என்று திக்பிரமையுடன் கேட்ட காந்திமதிக்கு அவமானம் தாழ முடியவில்லை. துக்கம் அவள் தொண்டையை அடைத்து கொண்டது. அவளையும் அறியாது அவளது இடது கரம் இடுப்பில் இருந்து சாவி கொத்தை உருவியது. ராஜா, இந்த பெருமையான பதவி என்னத்திற்கு? என்னுடைய உண்மை நிலை எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. வாஸ்தவம், உனக்கு நான் யார் என்று கேட்ட காந்திமதி கண்ணில் பெரிய நீரை சமாளித்து கொண்டு கொத்துச்சாவியை அருகிலிருந்த மேஜை மீது வைத்துவிட்டு என உள்ளே சென்று விட்டாள். இதுதான் சரியான சமயம் என்று காத்திருந்தவள் போல் அமிர்தம் பாய்ந்து முன்னே வந்து, அட அவ கிடக்கிறா, கோபுரத்தை பொம்மையா தாங்குது. தியாகு, நீ மனசை அலட்டிக்காத, மேலே போ என்று கூறிவிட்டு அந்த சாவி கொத்தை எடுத்து தன் இடுப்பில் செருகி கொண்டாள். நீல நிற மேஜை விரிப்பின் மீது மிகவும் நேர்த்தியாக தேநீர் கோப்பைகள் பரப்பி வைக்கப்பட்டிருந்தன. வெளியே செல்ல தன்னை மிகவும் அழகாக அலங்கரித்து கொண்டு மாடியிலிருந்து இறங்கி வந்த மாயா மேஜை அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். பகல் முழுவதும் நன்றாக உறங்கியும் சுபத்ரா அம்மாளின் முகத்தில்
தூக்கம் இன்னமும் வழிந்து கொண்டிருந்தது. பாதி மூடியிருந்த விழிகளால் தன் மகளை ஏறிட்டு பார்த்துவிட்டு கோப்பையிலிருந்து தேநீரை தொட்டி தண்ணீரை ஆவலுடன் உறிஞ்சும் மாட்டை போன்று அதிக சப்தம் செய்துவிட்டு பருகி முடித்தாள். அது சமயம் வேலைக்காரன் மாலை தபால் வந்த கடிதங்களை கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு சென்றான். இடது கரத்தால் மிகவும் அலட்சியமாக தபால்களை ஆராய்ந்து பார்த்த மாயாவின் முகம் திடீரென்று ஒளி குன்றி போயிற்று. கடிதங்களின் இடையே காணப்பட்ட விமான தபால் உரையை கையில் எடுத்ததும் அவளது உடல் பயத்தில் நடுங்கியது. வலது கரத்தில் பிடித்திருந்த தேநீர் கோப்பை அவளையும் அறியாது நழுவி கீழே விழுந்து சுக்கல் சுக்கலாக உடைந்து போயிற்று. அதனின்று சிதறிய தேநீர் துளிகள் அவளது வெண்ணிற பட்டுச் சேலையை நாசப்படுத்தியதுடன் காலடியில் தரை மீது விரிக்கப்பட்டிருந்த விலையுயர்ந்த பாரசீக கம்பளத்தையும் கரைபிடித்துவிட்டது. சாதாரண சமயமாயிருந்தால் தன் கலை பொக்கிஷங்களில் மிகவும் உன்னதமான அந்த கம்பளத்தின் கதியைக் கண்டு மாயா பதறி போயிருப்பாள். ஆனால் இன்று அதைவிட பதட்டமடையக்கூடிய விஷயம் அந்த கடிதத்தில் இருந்ததனால் மாயா எதையும் பொருட்படுத்தவில்லை. விரல்கள் நடுங்க, நெஞ்சு பதைக்க அவசரமாக கடித உரையை கிழித்து காகிதத்தை கையில் எடுத்தாள். அன்புள்ள மாயா, உன்னிடமிருந்து கடிதங்கள் வந்து பல நாட்கள் ஆகின்றன. உனது மௌனம் எனக்கு மிகவும் விபரீதமாக தோன்றுவதுடன் பலவித சந்தேகங்களையும் உண்டாக்குகின்றது. கடிதம் போட ஏன் தாமதமாயிற்று என்பதை விளக்கிய உடனே எனக்கு நீ பதில் போட வேண்டும். ஷயம் அதிகம் முற்றிப்போனதனால் சாரதா ஆஸ்பத்திரியில் இறந்துவிட்டாள் என்று செய்தி தந்தியில் நேற்று எனக்கு கிடைத்தது. வெகு விரைவில் தாய்நாட்டிற்கு வர முயற்சித்து கொண்டிருக்கிறேன். இப்படிக்கு உன் அன்பன் சஞ்சீவி. படித்து முடித்ததும் கடிதத்தை கோபத்துடன் கசக்கி தாய் முன் விட்டெறிந்தாள் மாயா. சஞ்சீவியா எழுதியிருக்கான்? தாயார் ஆச்சரியத்துடன் கேட்டுவிட்டு காகிதத்தை எடுத்து பிரித்தாள். தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை சமாளித்து கொள்ள விரும்புகிறவள் போல் மாயா தேநீர் பானத்தை வேறு ஒரு கோப்பையில் நிரப்பி ஒரு வாயில் விழுங்கினாள். சஞ்சீவியின் மனைவி இறந்து விட்டாளாமே. ஐயையோ என்று கூவிய சுபத்ரா தன் மகளின் முகத்தை கலக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். மனைவியின் மரணத்தை பற்றி அவசரமாக எனக்கு தெரிவித்திருப்பதன் உட்கருத்து உங்களுக்கு விளங்குகிறதல்லவா அம்மா? எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. பைத்தியம் பிடித்துவிடும் போல் ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன செய்வேன் என்று அரற்றிய மாயா மிகவும் கருத்துடன் நீண்ட நேரம் வாரி முடித்து அழகு செய்திருந்த தன் கூந்தலை தன் கரங்களால் பலமாக பீத்து கொண்டாள். பாவி, அவனை நினைச்சாலும் என் குல நடுங்குகிறது. போன தடவை அவன் சீமைக்கு புறப்படும் முன் கடைசி முறையாக இங்கே வந்திருந்த போது செய்த அமர்க்களத்தை கனவில் கூட நினைத்து பார்க்க பயமாயிருக்கிறதே. 3 வருஷ காலம் நிம்மதியாக இருந்தோமே. எந்த நிமிஷம் புறப்பட்டு வந்து விடுவானோன்னு இனி சதா பயந்து கொண்டல்லவா உசிரை கையில் பிடித்து கொண்டு இருக்கணும். ஐயோ, இதென்ன சோதனை என்று கவலை மேலிட்டவளாக சுபத்ரா புலம்பினாள். ரசனை தெரியாத காட்டு மிராண்டி கையில் விதி பணத்தை அள்ளி கொடுத்தது எனக்கல்லவா ஆபத்தாக முடிந்து விட்டிருக்கிறது. ஊதுவத்தி வியாபாரத்திலே இதுவரை குவித்த பணம் அவ்வளவையும் என் காலடியில் சமர்ப்பித்து விட போவதாக போன கடிதத்தில் ஏதேதோ பிதற்றி எழுதியிருந்தான். நான் பதிலே எழுதவில்லை. நீண்ட மௌனத்திற்கு உடனே காரணம் தெரிவித்தாக வேண்டுமாம். இவன் மீது எனக்கு எந்த விதமான பாசமும் இல்லை என்பதற்கு முன் மௌனத்தை விட வேறு என்ன அத்தாட்சி வேண்டும்? மனதை புரிந்து கொள்ள தெரியாத மூடன். உடனே பதில் போட வேண்டும் என்று பயமூர்த்தி அல்லவா எழுதியிருக்கிறான். பதில் போடாவிட்டால் என்ன செய்து விடுவான்? என் தலையை வெட்டி விடுவானா என்றாள் ஆத்திரத்துடன் மாயா. சுபத்ரா தன் மகளை கிளியுடன் நிமிர்ந்து பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டாள். தலையை வெட்டி விடுவானா என்று லேசாக சொல்லிவிட்டாயே. வீரமங்கலம் சுந்தரதேவனுக்கு நேர்ந்த கதிதான் நமக்கு கூட நேர்ந்துவிடும். பட்ட பகலில் கொள்ளிடக்கரையில் கூசாது செய்த அந்த கொலையில் தனக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை என்று 8 கோர்ட் ஏறி வெற்றி பெற்று வெளிவந்தவனாச்சே. அவனுடன் விரோதித்து கொண்டு நம்மால் சமாளிக்க முடியுமா என்று பீதியுடன் கேட்டாள். தாழம்பூவை நிகர்த்த அவளது முகம் சஞ்சீவியின் நினைவினால் பிரேதம் போல் வெளுத்து விட்டிருந்தது. பணத்தின் வலுவினால் தூக்கு கயிறுக்கு தப்பிவிட்ட மூர்கன் என் கழுத்தில் மங்கள கயிறு பூட்ட விரும்புகிறான். விந்தைதான். இதுவரை அவனது ஆசைக்கு குறுக்காக சாரதா நின்று கொண்டிருந்தாள். சட்டம் நீதி என்று சாக்குப்போக்கு கூறி தட்டி கழிக்க இனி வகையில்லை. சீமையிலிருந்து வந்ததும் தன்னை மணந்து கொள்ளச் சொல்லி என்னை நிர்பந்திப்பான். ஐயோ, நான் என்ன செய்வேன்? அவனை நினைத்தாலும் என் உள்ளம் நடுங்குகிறதம்மா. இதெல்லாம் தியாகராஜனுக்கு தெரிந்தால் என்று கேட்ட மகளின் கண்களில் பொங்கிய நீரை கட்டுப்படுத்த இயலாது முகத்தை 2 கரங்களாலும் மூடிக்கொண்டு விம்மி அழுதாள். என்ன செய்வதென்று எனக்கும் புரியவில்லை. அமைதிக்கு பின் புயல் என்பார்கள். அதுபோல சில மாதங்களாக கடிதம் ஏதும் போடவில்லையே. வெளிநாட்டுக்கு போனதும் அங்கே ஏற்பட்ட புது
சவகாசத்தினால் நம்மை மறந்துவிட்டான் என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். பெரிய வெடிகுண்டு போலல்லவா இருக்கிறது இந்த கடிதம் என்று பிரலாபித்தாள் சுபத்ரா. அவனை பொறுத்தவரை மரணம் ஒன்றுதான் என்னை மறக்கச் செய்யுமாம். மனைவி என்று எண்ணி உரிமை பாராட்டும் நாள் என்று வரும் என ஏக்கத்துடன் காத்திருக்கிறானாம். இன்னும் எத்தனையோ சொல்லவும் பிடிக்கவில்லை. ஏதேதோ எழுந்து இருந்தான். வழக்கமாக அவனது பிதற்றல் என்று அலட்சியமாக கடைசியாக அவனிடமிருந்து வந்த அந்த கடிதத்தை கிழித்து போட்டு விட்டேன். சீக்கிரம் புறப்பட்டு வந்து விடுவானாமே. நாம் இதற்கு என்ன வழி செய்யலாம் அம்மா? யோசித்து நீங்கள் தான் எனக்கு ஏதாவது உபாயம் சொல்ல வேண்டும். தியாகராஜன் எவ்வளவு கண்ணியமான மனிதர். கடந்து போன என் களங்கமான வாழ்க்கையை அறிந்தால் என் முகத்தில் கூட விழிக்க மாட்டார். அம்மா, அவர் என்னை வெறுத்து விட்டால் என்னால் இந்த உலகில் வாழ முடியாது என்று விம்மலிடையே உளறினாள் மகள். அழுவதால் தவிர்க்கக்கூடிய விஷயமாயுது. கண்ணீர் விட்டு கலங்குவதை விட தீர யோசித்து ஏதாவது ஒரு வழி செய்தால் பயனுண்டு. அழகாக வாரி இருந்த தலையை கலைத்து கொண்டு விட்டாய். சீக்கிரம் மாடிக்கு போய் உன் முகத்தை கழுவிக்கொண்டு உடையை மாற்றிக்கொள். தியாகராஜன் வரும் நேரம் என்றாள் சுபத்ரா. அவள் சொல்லி முடிக்கும் முன் வாசலில் காந்தி பென்சில் கம்பெனி முதலாளியின் புத்தம் புதிய பெரிய கார் வந்து நின்றது. அதை கண்ட சுபத்ரா பதட்டத்துடன், போ சீக்கிரம், உன் முகத்தை இப்போ பார்க்க சகிக்கல என்று இரகசியமான குரலில் கண்டித்தாள். அவசரமாக எழுந்த மாயா பரபரப்புடன் தாயார் அருகில் மேஜை மீது கிடந்த காகிதத்தை எடுத்துக்கொண்டு மின்னலைப் போல் மாடிப்பக்கம் சென்று மறைந்து விட்டாள். தியாகராஜன் உல்லாசமாக உள்ளே நுழைந்த பொழுது தன்னை வரவேற்க அங்கே ஒருவரையும் காணாததைக் கண்டு வியப்படைந்து போனான். பூஜை அறை வாயிலில் தொங்கிக் கொண்டிருந்த திரைக்கு பின்னால் இருந்தபடி சுபத்ரா வெளியே தலையை காட்டாது, மாயா மாடியில் இருக்கிறாள், உங்களை அங்கே வரச் சொன்னாள் என்றாள். தியாகராஜன் அதை கேட்டது மிகவும் சந்தோஷத்துடன் மாடிப்படி பக்கம் விரைந்து சென்றான். விஸ்தாலமான மாடி ஹால் நிசப்தமாக இருந்தது. ஜன்னல் அருகே தோட்டத்தை பார்த்த வண்ணம் தன் முதுகு புறம் மட்டும் அவன் தெரியும் வண்ணம் அசையாது நின்று கொண்டிருந்தாள் அவள். மாயா, மாயா என இருமுறை கூப்பிட்டும் அவள் ஏதும் பதில் கூறாதது கண்டு கவலையுடன் அருகில் சென்றான் தியாகராஜன். உரிமையுடன் அவள் தோள்களை பற்றி முகத்தை தன் பக்கம் திருப்பிய அவன் ஒரு கணம் திடுக்கிட்டு போனான். மாயாவின் கண்களின் மீது கண்ணீர் துளிகள் உருண்டு கொண்டிருந்தன. அழுது கொண்டிருக்கிறாயா மாயா? அப்படியென்றால் இன்னமும் நீ என்னை மன்னிக்கவில்லை அல்லவா என்று மிகவும் இரக்கமாக கேட்டான். தன் முகம் அவனது தோள் மீது படும்படி அருகில் வந்து நின்று கொண்ட மாயா, உங்கள் மீது எனக்கு சிறிதும் கோபமே இல்லை. உங்கள் அத்தையின் கடும் சொற்கள் என் மனதை மிகவும் வேதனை செய்கின்றன. அவைகளை மறக்க முடியவில்லை. தங்களை நான் இவ்வாறு உயிருக்குயிராக நேசிப்பது தவறா, முறையற்றதா? அவர்களது வார்த்தைகள் என் இருதயத்தை வேல் போல் தாக்கு என்று கூறி முடிக்காது விம்மினாள். மிகவும் மிருதுவான அந்த அழகிய முகத்தை கைக்குட்டையால் மெல்ல துடைத்துவிட்ட தியாகராஜனது உள்ளம் அவமானத்தினாலும் கோபத்தினாலும் கொதித்தது. மாயா, எனக்காக நீ என் அத்தையை மன்னித்து விட வேண்டும். அவர்கள் கர்நாடக பழக்க வழக்கங்களில் ஊறிப்போனவர்கள். மரியாதை தெரியாது உன்னிடம் ஏதேதோ வந்து பேசிவிட்டார்கள். அதற்கு பிராயச்சித்தமாக உன் பொருட்டு நான் எது வேண்டுமானாலும் செய்ய சித்தமாக இருக்கிறேன். என்னை நீ அறிந்து கொண்டது இவ்வளவுதானா? முத்துக்களை நிகர்த்த இந்த கண்ணீரை ஏன் வீணே உதிர்க்கிறாய் என்றான். அவனது கரங்களை லேசாக அப்புறம் தள்ளிவிட்டு மாயா அவனை பார்த்து ஒரு மோகன புன்னகை செய்தாள். கண்ணீரால் நனைந்து போயிருந்த அவளது கண் இமைகள் பனித்துளியில் நனைந்த மலர் இதழ்கள் போல் மெல்ல விரித்தன. கடலில் உள்ள முத்துக்கள் எல்லாம் இந்த பாண்டிய நாட்டு மங்கையர் கண்ணில் அல்லவா குடியேறிவிட்டன என்று ஒரு தமிழ் கவிஞர் பெண்களின் கண்ணீரை வர்ணித்திருப்பதை படித்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் என்ன தவறான வர்ணனை என்று அந்த கவியை பற்றி குறைவாக எண்ணியதுண்டு. ஆனால் இன்று அது எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரிகிறது. மாயா, உனது கண்ணீர் முத்துக்களைப் போல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன தெரியுமா என்று கேட்ட தியாகராஜன் சோபா ஒன்றில் சாய்ந்து கொண்டான். சமீப காலமாக தாங்கள் மிகவும் பெரிய கவியாக விட்டிருக்கிறீர்கள். தங்களது ரசிகத்தன்மையை பற்றி நான் ஏதும் பேச சக்தியற்றவளாக இருக்கிறேன். தமிழ் கவிஞர் ஒருவர் பெண்ணின் கண்ணீரை முத்துக்கள் என வர்ணித்தார். ஆனால் சீன கவிஞர் ஒருவரோ பெண்களின் கண்ணீரை மௌன அசங்கி என்றார். அதற்கு தாங்கள் இப்பொழுது எவ்வாறு விளக்கம் கூறப் போகிறீர்கள் என்று கேட்ட மாயா தன் கண்களை துடைத்து கொண்டு அவனது அருகில் வந்து மிக்க உரிமையுடன் அமர்ந்து கொண்டாள். விளக்கம் கூறுவதற்கு நான் ஊமையை தேடிக்கொண்டு எங்குமே போக வேண்டாம். உனது கண்ணீர் துளிகளை பார்த்த அளவிலேயே உனது மனநிலையை எனக்கு சொல்லாமலே சொல்லிவிடுகின்றன என்றான். அப்படியா என்று கொஞ்சலாக வினவிய மாயா முறுவல் செய்தாள். உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் கூறவே அவசரமாக ஓடி வந்தேன். நேற்று நீ கூறிய செய்தியை கேட்டு கோபம் கொண்டு அத்தையை போய் உடனடியாக கண்டித்தேன். அவர்கள் கோபம் கொண்டு என்னிடம் ஒன்றும் பேசாது இன்று காலை வீட்டை விட்டு புறப்பட்டு போய்விட்டார்கள் என்றான்.
ஐயையோ, அப்படியா என்று ஆச்சரியப்படுகிறவள் போல் அபிநயத்த மாயா துள்ளி எழுந்து நின்றாள். என்னால் உங்கள் குடும்பத்திலே வீண் கலகம் ஏற்பட்டு விட்டதா என்று வருத்தம் மிகுந்த குரலில் திகைப்புடன் வினவினாள். அத்தை வீட்டை விட்டு போய்விட்டார்கள் என்பதை கேட்டதும் என்னை விட உனக்கு ஏன் இவ்வளவு பதட்டம்? நீ எதற்கும் கவலைப்படாதே. என் சுதந்திரத்தில் அதிகம் குறுக்கிட்டதற்கு நான் கோபித்து கொண்டது நியாயமே. அதற்கு வெகுண்டு வீட்டை விட்டு கிளம்பினால் யாருக்கென்ன? எங்கே சென்றார்கள், என்ன செய்யப் போகிறார்கள் என்பதை பற்றி நான் கவலை எடுத்துக்கொள்ளவில்லை. வீட்டை நிர்வகிக்க என் தாயார் இருக்கிறார்கள். வயதான காலத்தில் ஏதோ கொடுத்த மரியாதையை பெற்றுக்கொண்டு தன் காரியத்தை பார்த்து கொண்டு போகாமல் மிகவும் உரிமைகள் பாராட்டி தனக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு கொண்டிருந்தால் யாரால் தான் சகிக்க முடியும் என்றான் கோபத்துடன். பிறகு என்று வினவிய மாயா மறுபடி அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். அவன் கூறிய அந்த சங்கதி அமைதியற்று தவித்து கொண்டிருந்த அவள் மனதிற்கு சிறிது சாந்தி அளித்தது. தியாகராஜனை கணவனாக அடைவதில் ஏற்பட்டிருந்த பல தடங்கல்களில் காந்திமதி என்ற பெரிய முட்டுக்கட்டை தானே விலகி போனதை கேட்டு அவள் பெரு நிம்மதியுடன் பெருமூச்சறிந்தாள். பிறகு சொல்வதற்கு அதிகம் ஒன்றுமில்லை. உன் பொருட்டு நான் எதையும் செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்பதை வற்புறுத்தி மீண்டும் சொல்கிறேன். இனியாவது என்னை பூரணமாக மன்னித்து விடுவாயல்லவா என்று கேட்ட தியாகராஜன் அவளது மலர்ந்த கரங்களை பற்றி தன் முகத்துடன் அழுத்தி கொண்டான். என் பொருட்டு தாங்கள் எதையும் செய்வீர்கள் என்பதை நான் நிச்சயமாக நம்பலாம் அல்லவா என மாயா திடீரென்று ஒரு புதிர் போட்டாள். ஆச்சரியத்துடன் அவளை நிமிர்ந்து பார்த்த தியாகராஜன், ஏன், உனக்கு சந்தேகமா என்றான். உங்களிடம் நான் ஒரு சிறு உதவியை வேண்டுகிறேன். தாங்கள் மறக்காது எனக்கு அந்த உதவியை அளிக்க வேண்டும் என்று பூர்வ பீடிகையுடன் ஆரம்பித்தாள். உனக்கு இல்லாதது ஒன்றுமில்லை, தாராளமாக கேள் என்று உறுதியான குரலில் வேண்டிக் கொண்டான் தியாகராஜன். உங்களுக்கு ஒரு அத்தை இருப்பது போல் எனக்கு மாமன் மகன் ஒருவர் என் சுதந்திர வாழ்க்கைக்கு பங்கம் விளைவித்து கொண்டு இருக்கிறார். அவர் தற்சமயம் சீமையில் இருக்கிறார். அவரை தான் மணந்து கொள்ள வேண்டும் என்பது என் தாயாரின் விருப்பம். இன்று உங்களிடம் கூறிவிட வேண்டும் என்று என் தாயார் என்னை மிகவும் நிர்பந்தித்தாள் என்று கூறி முடிக்கும் முன் துக்கத்தினால் அவள் குரல் கரகரத்தது. கண்களில் மீண்டும் கங்கை போல் கண்ணீர் பிரவாகம் எடுத்து ஓடியது. எதிர்பாராத இந்த விஷயத்தை கேட்டு தியாகராஜன் சில வினாடிகள் பேசவும் சக்தியற்று திகைப்புடன் வாளாயிருந்தான். பொங்கி எழுந்த கட்டுக்கடங்காத சினத்தை அடக்க முடியாது. நான்சென்ஸ்! நீ என்ன பச்சை குழந்தையா? மாமன் மகனை மணக்க வேண்டுமென்று உன் தாயார் உன்னை எப்படி நிர்பந்திக்க முடியும்? எங்கே, நானே போய் அவர்களை கேட்கிறேன் என்று கோபமாக எழுந்தான். ஓடிச் சென்று மாயா அவனது கரங்களை பிடித்து கொண்டு கொஞ்சும் குரலில், தியாகராஜன், என்னை உண்மையிலே நேசிப்பதாக இருந்தால் தாங்கள் இப்படி பேசக்கூடாது. என் தாயாரிடம் தாங்கள் கோபத்துடன் இது பற்றி எதுவும் கேட்கவே கூடாது. அவர்கள் மனம் நொந்து என்னை வெறுத்தாலும் வெறுத்து விடுவார்கள். உங்களிடம் நான் கேட்டுக்கொள்ளும் வேண்டுகோளை எனக்காக தாங்கள் செய்துதான் ஆக வேண்டும். முன்போல் அடிக்கடி இனி என் வீட்டிற்கு தாங்கள் வரக்கூடாது என்று கண்ணீர் இடையே கெஞ்சி கேட்டாள். அதை கேட்டு தியாகராஜன் முகம் மிகவும் வாட்டமடைந்து போயிற்று. மாயா, எனக்கு ஏன் இந்த கடும் தண்டனை? பைத்தியமே பிடித்து விடுமே, நான் எப்படி இதை செய்ய முடியும் என்று கேட்டான் மனத்தாங்களுடன். தியாகராஜ், தாங்கள் இந்த சிறு உதவியை மறுக்கவே கூடாது. தாங்கள் அடிக்கடி இங்கே வரக்கூடாது என்றால் என்னை தாங்கள் பார்க்க முடியாது என்ற அர்த்தமல்ல. நமது நட்பு இங்குள்ள பலருக்கு பகிரங்கமாக தெரிவது மிகவும் அபாயம். அதனால் கொஞ்ச காலம் நான் கூறும் வரை தாங்கள் வராதிருக்க வேண்டும். என் மாமன் மகன் இங்கு வந்ததும் என் மனநிலையை ஒழிக்காது அவனிடம் கூறி இந்த சங்கடத்தினின்று என்னை தவிர்த்து கொண்ட பிறகு தாங்கள் எப்பொழுதும் போல் இங்கு வரலாம். அதுவரை எனக்காக தியாகராஜ், தாங்கள் இந்த உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சினாள் மாயா. தியாகராஜன் மனம் இதை கேட்டு இடிந்து போயிற்று. தன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த மோகனாங்கியின் வேண்டுகோளை ஒரேடியாக அவனால் மறுக்கவும் முடியவில்லை. மாயா, உன் பொருட்டு நான் அப்படி செய்ய மிகவும் முயற்சிக்கிறேன். ஆனால் என்னை அறியாத உன்னை தேடிக்கொண்டு எப்பொழுதாவது இங்கே வந்துவிட்டால் நீ என்னிடம் கோபம் கொள்ளக்கூடாது. என் மனம் இன்று ஒரே குழப்பமாக இருக்கிறது. நான் கூற வந்த பலவும் இன்று என்னால் பேசவே முடியாது போலிருக்கிறது. நாளை வந்து மற்ற வகைகளை சொல்கிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக வெளியே சென்றான். வாயிற்படி அருகில் போனவன் திடீரென்று திரும்பி, மாயா, நாளைக்கு நான் இங்கே வருவதை பற்றி உனக்கு ஆட்சேபனை இல்லையே என்று கோபமும் வருத்தமும் கலந்த குரலில் சிறிது அதட்டலாக கேட்டான். மானை போல் துள்ளி அருகில் ஓடிய மாயா தன் கரங்களால் அவனது தோள்களை பற்றி கொண்டு, தியாகராஜ், என் நிலையை அறிந்து கொண்டு தாங்கள் உதவி செய்வீர்கள் என்று அவ்வாறு வேண்டிக் கொண்டேன். தாங்கள் என்னிடம் கோபித்து கொண்டு போகிறீர்கள். தங்களை ஒரு நாள் பார்க்காவிட்டால் எனக்கு ஏற்படும் துயரத்தை வார்த்தைகளால் சொன்னாலும் உங்களுக்கு விளங்கவா போகிறது என்றாள் கண்ணீருடன்.
அவளது துக்கத்தைக் கண்டு மனம் உருகிப்போன தியாகராஜன் அவளது அழகிய வதனத்தை தன் கரங்களால் அன்புடன் தாங்கிக் கொண்டு, மாயா, நான் ஒரு முரடன். உன் மிருதுவான உள்ளத்தை மிகவும் நோகச் செய்துவிட்டேன். மன்னித்துக்கொள். உன் பொருட்டு பொறுமையாக இந்த யுகம் முடியும் வரை வேணுமானாலும் நான் காத்திருக்கிறேன். கவலைப்படாதே என்று தேறுதல் கூறிவிட்டு தயங்கிக் கொண்டே கீழே சென்றான் தியாகராஜன். தியாகராஜனது கார் பங்களாவை வாயில் நின்று புறப்படும் வரை ஜன்னல் வழியே பார்த்து கொண்டு நின்ற மாயா புதியதொரு உற்சாகம் பெற்றவளாக ஹாலை விட்டு துள்ளிக்கொண்டு வெளியே வந்து வராந்தாவில் டெலிஃபோன் அருகில் ஓடினாள். மனோகர், நான் தான் மாயா பேசுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறதா? உங்களுக்கு என்மேல் கோபம் என்பதை அறிவேன். தாங்கள் ஓய்வாக இருந்தால் ஆஃபீஸ் முடிந்ததும் இந்த பக்கம் வந்து போக முடியுமா? ஆமாம், முக்கிய விஷயம் ஒன்று உங்களிடம் பேச வேண்டும் என்று டெலிஃபோனை கீழே வைத்தாள். சற்று முன் வதைத்து கொண்டிருந்த கிளியும் பீதியும் மாயமாக மறைந்து போய்விடவே மாயாவின் முகம் மிகவும் பிரகாசமாக காணப்பட்டது. தமயந்தி சிறு குழந்தையாக இருக்கையில் ஒரு கதையை தன் பெரியம்மாளுக்கு அடிக்கடி வாசித்து காட்டுவது வழக்கம். காந்திமதியும் அதை அழுக்காது உற்சாகத்துடன் கேட்பது உண்டு. ஒரு அரசனுக்கு புத்திசாலியான மந்திரி ஒருவன் இருந்தான். எங்கே வெளியே சென்றாலும் அவன் தன்னுடன் ஒரு பெட்டியை எடுத்துச் செல்வது வழக்கமாக இருந்தது. அதை யாரும் திறக்க அவன் அனுமதிப்பதில்லை. அவன் மீது பொறாமை கொண்டிருந்த மற்ற அமைச்சர்கள் பொக்கிஷத்திலுள்ள விலை மதிப்புயர்ந்த பொருட்களை திருடி அவன் அந்த பெட்டிக்குள் சேமித்து வைத்திருப்பதாக கதை கட்டி அரசனிடம் கூறி அவனையும் நம்ப செய்து விட்டார்கள். அரசியல் காரியமாக வெளியூருக்கு சென்றிருந்த மந்திரி அப்பொழுதுதான் திரும்பி வந்து கொண்டிருந்தான். அவன் வரும் வரை அரசனுக்கு காத்திருக்க பொறுமை இருக்கவில்லை. கையும் களவுமாக அவனை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டுமென்ற எண்ணத்துடன் குதிரை மீதேறி மந்திரியை வழியிலேயே சந்திக்க புறப்பட்டு விட்டான். அரசன் போட்ட கடும் உத்தரவை கேட்டு பிரமிப்படைந்து போன மந்திரி பல்லக்கு நின்று இறங்கி மன்னனுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு, அரசே, தாங்கள் பார்க்கக்கூடிய எந்த விதமான அற்புத பொருட்களும் இந்த பெட்டியில் இல்லை என்று தாழ்மையாக தெரிவித்து கொண்டான். அரசன் சமாதானமடையாது பெட்டியை எல்லோர் முன்னாலும் திறக்கும்படி உத்தரவு பிறப்பித்தான். ஆவலுடன் தலையை நீட்டி பெட்டிக்குள்ளே உற்று பார்த்த எல்லோரும் ஆச்சரியமடைந்து போனார்கள். நவரத்னங்களையும் மோகராக்களையும் எதிர்பார்த்து அந்த பொறாமைக்காரர்கள் பெட்டிக்குள் கிழிந்து போன ஆட்டிடையனின் ஆடை ஒன்று இருப்பதைக் கண்டு ஸ்தம்பித்து போனார்கள். ஏமாற்றமும் வியப்பும் ஒருங்கே எய்திய மன்னன் மந்திரியின் முகத்தை பதிலுக்காக உற்று பார்த்தான். ஒரு காலத்தில் ஆடுகளை காட்டில் மேய்த்து கொண்டிருந்த என்னை தாங்கள் கருணை கொண்டு இந்த பதவிக்கு உயர்த்தினீர்கள். அந்தஸ்தினால் ஏற்பட்ட மமதையால் நான் யாருக்கும் தீங்குகள் செய்துவிடக்கூடும் என்ற அச்சத்தில் என் பழைய நிலையை எனக்கு ஞாபகப்படுத்தி என் சிறுமையை நன்கு உணர்த்த வேண்டியே சதா இந்த ஆடையை என்னுடனே எங்கே சென்றாலும் எடுத்துச் செல்கிறேன் என்று தாழ்மையாக பதிலளித்தான் மந்திரி. அதை கேட்ட அரசன் தன் தவறுக்காக வெட்கமடைந்து விவேகமிக்க அந்த மந்திரியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். தமயந்தி கலாசாலையில் படித்து பள்ளிக்கூட உபத்தியாயினியாக அமர்ந்த பின்னும் காந்திமதி அவளிடம் இந்த கதையை விவரித்து சொல்லும்படி ஏதாவது ஒரு சமயம் கேட்பதுண்டு. அப்பொழுதெல்லாம் தியாகராஜன் தன் அத்தையை பரிகசிப்பது வழக்கம். கேட்ட கதையை எவ்வளவு தரம் கேட்பீர்கள் அத்தை? உங்களுக்கு இது அழுக்கவில்லையா என்று கேலியாக கேட்பான். அழுக்கவில்லை, எத்தனை வாட்டி கேட்டாலும் எனக்கு இந்த கதை மிகவும் புதுமையாக தோன்றுகிறது என்று அப்பொழுதெல்லாம் அவள் அவனுக்கு பதிலளிப்பாள். அன்று இரவு நகரத்து ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியேறி கொண்டிருந்த 3ஆம் வகுப்பு பெண்கள் பெட்டியில் ஜன்னல் ஓரம் உட்கார்ந்திருந்த காந்திமதி அம்மாள் இந்த கதையை 1001வது முறையாக தனக்குள்ளே சிந்தித்து பார்த்தாள். என்ன முயற்சித்தாலும் அவளுக்கு அந்த ஆட்டிடையனின் மனதில் ஏற்பட்டிருந்த விவேகம் சிறிதும் ஏற்படவே இல்லை. ஆசனத்தில் கீழே கிடந்த தனது பழைய தகர பெட்டியை குனிந்து பார்த்து கொண்டாள். இதுவரை வகித்து வந்த பதவி, அதிகாரம், அந்தஸ்து, செல்வத்தின் சுகம் அனைத்தையும் உதறிவிட்டு பழையபடி ஏழை காந்திமதியாக திரும்பப் போவதென்றால் அது சுலபமான காரியமாக தோன்றவில்லை. ஸ்டேஷனை விட்டு நகர்ந்த வண்டி ஹோவென்று இரைச்சலிட்டு கடும் வேகத்துடன் இருளை கிழித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. சில் என்று முகத்திலே வந்து வீசிய குளிர்ந்த காற்று அவளது துயரத்தை இன்னமும் அதிகப்படுத்தியது. 20 வருஷங்கள் எவ்வளவு பாடுபட்டாள்! உடல் நோக ராப்பகல் என பாராது உழைத்தாள். இவ்வளவும் எதற்கு? தாயில்லாத பிள்ளை சிறிய அன்னையால் கொடுமைப்படுத்தப்பட்டு விட்டான் என்ற பச்சாதாபத்தில் தியாகராஜன் மீது அவள் பொழிந்த அன்புதான் எவ்வளவு! தன் தேக சிரமத்தை பொருட்படுத்தாது பாடுபட்டு வளர்த்து மேம்பாடடைய செய்த அவளை ஒரு கணத்தில் நீ யார் என்றல்லவா கேட்டு உதறி எறிந்து விட்டான். இந்த கொடுமையை அவள் யாரிடம் சொல்லி முறையிட்டு கொள்ள முடியும்? கண்ணின் கருமணி போல் அன்னைக்கு மேல் அன்புடன் வளர்த்ததற்கு முடிவில் காந்திமதிக்கு இதுதானா பரிசு? இவ்வாறு பலவாறு எண்ணிய அவளது இதயம் கட்டுக்கடங்காத உணர்ச்சி வெள்ளத்தில் குமுறியது. அந்த வேதனை தாளாது அவள் சிறு குழந்தை போல் தேற்றுவாரின்றி வெகுநேரம் விம்மி அழுது கொண்டிருந்தாள்.